மாதவி அவனை இழுத்திட்டு கொண்டு ஒரு அறைக்குள் சென்று கதவை சாத்தி அவனை அங்கிருந்த கோச்சுப்பேட் பின் புறத்தை வைத்து அவனை செல்லமாய் அடிக்க ஆரம்பித்தாள். மாதவி, ஏண்டா பண்ணி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவோ பேசவே. தாம்பத்தியம் அன்ற உடம்பு சந்தோஷம் கொடுக்க போறேன்னு சொல்றே. வாட்டி போடின்னு சொல்றே, என்ன கொழுப்பா? பேட்டை வைத்துவிட்டு கொஞ்சம் சீரியஸாகவே பேச ஆரம்பித்தாள் மாதவி. எல்லாம் ஜோக் இல்லைடா, பார்த்து பேசு. மனோஜும் சீரியஸாக பேச ஆரம்பித்தான். அக்கா, எல்லாமே அம்மாவை நம்ப வைக்க. இப்படி எல்லாம் பேசினதால தான் நம்பிட்டாங்க. அவங்க நம்பணும்னா சில விஷயங்களை செஞ்சு பேசி தான் இக்கா ஆகணும். அதை நான் கரெக்டா பண்றேன். மாதவியும் இறங்கி வந்தாள். ஓகேடா, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். அடுத்தது பிளான் பண்ணி சீக்கிரம் இதில் இருந்து வெளியே வரணும். மனோஜ், அக்கா, அம்மாவை நம்ப வைக்க அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நான் நிறைய பேசுவேன். அதுல கொஞ்சம் ஓவர் டோஸ் இருக்கும், நீ கண்டுக்காத. மாதவி, டேய், கொஞ்சம் பார்த்து பேசுடா. நர்மதா, சரி அக்கா, வெளியே போகலாம். அவங்க கேட்ட மாதிரி நீ என்னை மரியாதையா கூப்பிடு. ஒரு நடிப்பு தான். அப்போ தான் அவங்க உண்மையாலும் நாம ப்ரிப்பேர் ஆக்கறோம்னு நம்பிக்கை வரும். மாதவி, எல்லாம் என் நேரம் சரிட்டா. நர்மதா, இப்படி தனியா இருக்கும் போது என்னை வாடா போடான்னு சொல்லு. அவங்க முன்னாடி அவங்க கேட்ட மாதிரி பேசிக்கோ. 2 பேரும் வெளியே வந்தார்கள் சிரித்தபடி. நர்மதா பார்த்தாள். என்ன பேசிட்டிரீங்களா? மனோஜ், ஆமாம்மா. இருவரையும் அமர வைத்து நர்மதா சாப்பாடு பரிமாறினாள். நர்மதா, என்ன பேசிக்கிட்டீங்க உள்ளே போய்? மாதவி என்ன சொல்வது என்று தவிக்கும் முன் மனோஜ் சரளமாய் பேச ஆரம்பித்தான். மனோஜ், அம்மா, மாதவிக்கு ஒரு சின்ன டவுட். வெளியே பேசறதுக்கு முன்னாடி உள்ள கூப்பிட்டு என்கிட்டே கேட்டா. எனக்கும் அவ கேட்ட டவுட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நானும் முழிச்சேன். மாதவி உள்ளுக்குள் புலம்பினாள். டேய், நான் என்னடா டவுட் கேட்டேன்? ஏண்டா என் தலையை உருட்டுடுற? என்னடா குண்டை தூக்கி போட போறே என மனதுக்குள் புலம்பினாள். நர்மதா, என்ன டவுட்ரா? மனோஜ், ஐயோ, எனக்கே கூச்சமாய் இருக்கு. அம்மா உங்ககிட்ட எப்படி கேட்கிறதுன்னு எனக்கே தயக்கமாய் இருக்கு. மாதவியும் இவன் எண்ணத்தை புழுக போறான்னு டென்ஷன்ல பார்க்க செமையா பில்ட கொடுத்தான் மனோஜ். மனோஜ், எனக்கு ரொம்ப சங்கோஜமாய் இருக்குமா. உங்ககிட்ட எப்படி இதை கேட்கறதுன்னு. மாதவி மனசுக்குள், டேய், என்னத்தடா கேட்டு வைக்க போறே? நர்மதா, டேய், நான் உங்க அம்மா. நீங்க சின்ன சிறுசுங்க, உங்களுக்கு ஏதாவது குழப்பம் நான் தயங்காம கேளுங்க. மனோஜ், ஓகேமா, தப்பா நினைக்காதே. மாதவியும் நானும் உள்ளே பேசினோம். அதாவது நாங்க தாம்பத்தியம் வச்சிக்கிட்டா குழந்தை உருவாயிடக்கூடாதில்லையா? அதை எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு மாதவிக்கு டவுட். நான் சேஃப்டி பயன்படுத்தலாம்னு பேசிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியல. உன்கிட்ட கேட்கவும் மாதவி தயங்கரா. என்கிட்டே சொல்லி உங்ககிட்ட கேட்கச் சொன்னா. அதனால தான் ரொம்ப யோசிச்சு கேட்டேன். மாதவி மனசுக்குள், அடப்பாவி, என்னடா பண்ணற? நாம் எப்படா இப்படி பேசினோம்? இவன் ரொம்ப டூ மச்சா போறான்னு கருவினாள். நர்மதா முகத்தில் ஆனந்தம். மாதவியை பார்த்து, என்ன மாதவி, இது தான் உன் டவுட்டா? மாதவி புலம்பினாள். எல்லாம் என் நேரம். எப்படி நைச்சா இப்படி கோத்து விட்டுட்டானே. பொறுக்கின்னு மனசுக்குள்ள திட்டிக்கொண்டே, ஆமாம்மா. நர்மதா ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கொண்டு பேசினாள். நர்மதா, ஒன்னு தெரியுமா, நீங்க 2 பேரும் டைம் கேட்டவுடனே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு டவுட் இருந்தது. என்னை நீங்க ஏமாத்துறீங்களோன்னு. ஆனா உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு பேசி இந்த மாதிரி டவுட் வந்து நீங்க என் கிட்ட கேட்டது எனக்கு உங்க மேல இருந்த எல்லா சந்தேகமும் போயிடுச்சு. நீங்க நிஜமாவே உங்கள தயார் பண்ணிக்க தான் டைம் கேட்டிருக்கீங்கன்னு புரியுது. மாதவி சங்கடமாய் சிரித்து வைத்தாள்.
நர்மதா: சரி, நீங்க யோசிச்சது ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், எக்காரணம் கொண்டு கர்ப்பம் ஆயிடக்கூடாது. அதை நீங்க யோசிச்சது நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தனியா வேற நல்ல துணையோடு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதனால எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. ஆனா அது சரியான முடிவு இல்லை. ஏன்னா கடையில் வாங்கினா எல்லாம் லோக்கல் ஏரியா பேர் கெட்டுடும். அது மட்டுமில்லாம குப்பையில் போட்டா குப்பை அள்றவங்க பார்த்தாலும் தேவையில்லாம சந்தேகம் வந்துடும். அது மட்டுமில்லாம அப்படி அதை பயன்படுத்தினா முழுசாக சந்தோஷமும் கிடைக்காது. அதனால அது வேணாம். அம்மா உனக்கு நல்ல கசாயம், நாட்டு மருந்து தரேன். எள்ளு உருண்டை தரேன். அதை எல்லாம் சாப்பிட்டா கர்ப்பம் தரிக்காது. மாதவிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னை இப்படி எல்லாம் அம்மாவை பேச வைத்து விட்டான் இந்த படுபாவி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு. மாதவி சங்கடமாக, சரிம்மா. நர்மதா பாசத்தோடு மாதவியை பார்த்து, ஏன் டீ, அம்மா கிட்ட இதை கேட்க என்ன தயக்கம்? அவன் கிட்ட கேட்டிருக்கே, அதை என் கிட்ட கேட்க என்ன தயக்கம்? அவனை விட நீ தான் என் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கேட்கணும். அவனை விட்டு கேட்கற. மாதவி மனசுக்குள், அந்த பாவி போய் சொல்றான். மா, நான் இதை உன் கிட்ட சொல்ல முடியாது. நான் எங்கே அவனை கேட்டேன்? நர்மதா: சரி இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் ஒண்ணு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். அங்கே நர்மதா டிவி சஸ்பென்ஸ் உடைந்தது. ரொம்ப கேசுவல்தான். கில்லாடி தம்பி. அக்காவை பக்கத்தில் வைத்து கொண்டே அம்மாவிடம் இல்லாததும் பொல்லாததுமாய் போட்டு கொடுத்து அக்காவை ரொம்பவும் மனசஞ்சலத்தில் அல்லாட விடுகிறான். இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி நண்பா. ஒவ்வொரு தோல்வி படிக்கட்டையும் மிதித்து மிதித்து ஏறி முடிவில் சக்சஸ் படிக்கட்டை அடைய தம்பி எப்படி எல்லாம் முற்படுகிறான். சூப்பர் சூப்பர். தம்பியின் ஒவ்வொரு சொல்லும் அக்கா அடிவயிற்றை கலக்குவது. போக போக போகும் கலக்கலான நிகழ்ச்சி கண்முன் தெரிகிறது நண்பா. இருந்தாலும் நர்மதா அம்மா இவ்ளோ அப்பாவியாக இருக்க கூடாது நண்பா. அவ ஏற்கனவே விவரம் தெரியாம அக்காவுக்கும் தம்பிக்கும் மாமி வேலை, மாமா வேலைக்கு எதிர்ப்பதம் பார்த்து கொடுத்து விட்டாள். இப்போது தம்பி சொல்லும் ஒவ்வொரு பொய்யையும் வாய் மேல் கை வைத்து மெய் என்று நம்புவது. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அம்மா அமைய மாட்டாளா என்று ஏங்க தோன்றுகிறது நண்பா. தம்பி தன்னுடைய மாஸ்டர் பீஸ் நடிப்பை மிக சிறப்பாக செய்துள்ளான் நண்பா. அதற்கு வேறு வழியில்லாமல் அக்காவும் அவனோடு நடிக்க முடியாமல் நடிப்பது. அவள் உள்மனதில் தவிப்பு. அதை அம்மாவுக்கு வெளிக்காட்டாமல் இயல்பாய் நடிக்க முயல்வது. அப்படியே அந்த காட்சியில் அவர்கள் மூவரையும் ஒரு மேடை நாடக நடிகர்களின் நடிப்பாற்றலோடு பரவசமாக பார்க்க முடிந்தது நண்பா. எக்ஸலண்ட் டிராமாட்டிக் சீன் இந்த பதிவில் காண முடிகிறது நண்பா. தாம்பத்தியம் என்ற வார்த்தையை தம்பி அடிக்கடி பிடித்து உபயோகிப்பது அக்காவை ரொம்பவும் இம்சை செய்கிறது. ஐயோ, இந்த கட்டத்தில் அக்காவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. அசடு வழிகிறது. உறவுகள் மாறி அக்கா தம்பியை வாங்க போங்க என்று அழைப்பதும், தம்பி அக்காவை வாடிப்போடி மாதவி என்று பெயரிட்டு அழைப்பதும் மிக அருமையாக உள்ளது நண்பா. நமது ஹீரோவை வளர்ப்பு மகனாக காட்டியது உண்மையிலேயே ஒரு அடிஷனல் பாயிண்டாக நல்லதுதான் நண்பா. நர்மதா வயிற்றில் அவன் பிறந்தவனாய் இருந்திருந்தால் கண்டிப்பாக மாதவி ஒரு விழுக்காடு கூட இந்த விளையாட்டுக்கு ஒத்து போயிருக்க மாட்டாள் என்று தோன்றுகிறது. காரணம், மாதவியின் கதாபாத்திரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளது இந்த கதையில். தன்மானம் உடையவள், தானாய் சம்பாதித்து குடும்ப கஷ்டத்தில் பங்கு கொள்பவள், ஆசையை தன்னுடைய வாழ்வில் ஒரு விழுக்காடு என்பது போலதான் வெளிக்காட்டி கொண்டு அடக்கிக் கொண்டு 99